எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். ஜிஎஸ்ஸை நான் எப்படி 14 டேஸில் கவர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அதன்படி நான் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியை 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் 7 to 8 கொஷின்ஸ் வரும் அப்படின்றதுனால நான் இதை தான் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யூனிட் 8 and 9 தான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா யூனிட் 8 and 9லேயே நமக்கு 15 to 20 கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இயர்ஸ் வரும். கரெக்டாக தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இயர்ஸ் வரும். இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் மறந்துடுற மாதிரியே இருக்கிறதுனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். செகண்டு யூனிட் 8 and 9 எடுத்திருக்கேன். இது இல்லாமல் யூனிட் 8 and 9லேயே நமக்கு திருக்குறள் எல்லாமே கவர் ஆகும். கரெக்டாக தமிழும் கவர் ஆகும், திருக்குறளும் கவர் ஆகும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இயர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. யூனிட் 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தந்தை பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தந்தை பெரியார்லேருந்து 2 கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ்லேயும் இவர் கவர் ஆகிறாரு, ஜிஎஸ்லேயும் கவர் ஆகிறாரு அப்படிங்கிறதுனால தந்தை பெரியார்லேருந்து 2 கொஷின் எப்பயுமே கம்பல்சரி கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தந்தை பெரியாருக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இவரை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா என்னோட நோட்ஸை நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. பெரியார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அவருடைய பத்திரிகைகள்லேருந்து கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எழுதுறீங்கன்னா தெரியும். இந்த பத்திரிகைகள் தான் கேட்டிருந்தாங்க. இந்த இயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இயரை வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் பத்திரிகைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த சுயமரியாதை இயக்கத்தோடைய மாநாடுகளும் ரொம்ப முக்கியம். மொத்தம் 3 மாநாடுகள் நடந்திருக்கும். இந்த 3 மாநாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஹெட்டாக இருந்தாங்க, எந்த இடத்துல அது நடந்தது அப்படின்ற கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. நீங்கள் படிக்கல, தந்தை பெரியார் பற்றி எதுவுமே படிக்கல அப்படின்னாக்கா அட்லீஸ்ட்டு இந்த பத்திரிகைகள், இந்த மாநாடுகள் மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியவங்க வந்து அறிஞர் அண்ணா. ஓகேவா? அறிஞர் அண்ணா கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னும் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவர் என்னென்ன இதழ்களில் ஒர்க் பண்ணார் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கும் நான் அட்டாச்மெண்ட் கொடுக்குறேன். அறிஞர் அண்ணா ஆல்ரெடி படித்தவங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமு, நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த 1969, 67, 68, 69 ஓகேவா, இந்த 3 இயர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறிஞர் அண்ணா வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருப்பார். இந்த இயர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போங்க. இந்த இயரில் அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அறிஞர் அண்ணாவில் திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றம் செய்திருப்பார், இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பார். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள். இந்த திட்டங்களில் புதுசாக படிக்கிறவங்க தயவுசெய்து இதை பார்த்துட்டு போங்க. 1 மார்க் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னாக்கா நீதி கட்சி. ஓகேவா? நீதி கட்சி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கொஷினில் 2 கொஷின் நம்ம எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீதி கட்சியிலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நீதி கட்சி. இந்த நீதி கட்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த நீதி கட்சிக்கு ஏன் இந்த நேம் வந்தது அப்படின்னு என்னுடைய நோட்ஸில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சியில் இந்த முதல்வர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, ஸோ சிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. எந்த இயரில் எந்த சிஎம் இருந்தாங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2 எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவாங்க, செகண்ட் யார் வருவாங்க, அந்த மாதிரி ஆர்டர் வைஸாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முதல்வர்கள். நீதி கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அதாவது சாதனைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1924 என்ன கொண்டு வந்தாங்க, நம்ம டிஎன்பிசி இல்லையா, ஸோ நம்ம டிஎன்பிசி பற்றி கேட்பாங்க. அப்படின்னாக்கா 1926 இது என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, இதில் என்னென்ன முக்கியமானதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து இந்த இயர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த முதல்வர்களோட லிஸ்ட்டையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு நீதி கட்சியிலேருந்து 2 கொஷின் வரும். ஓகேவா? யூனிட் 8ல் நெக்ஸ்ட் கவர் ஆகிறவங்க யார் அப்படின்னாக்கா வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஒரு குவாட்ஸ் சொல்லியிருப்பார். என்ன குவாட்ஸ் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டுனாக்கா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கில ஆட்சியும் திருவிதாங்கூர் ஆட்சியும் வந்து இவர் வெள்ளை பிசாசு, கருப்பு பிசாசு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் முடிஞ்சது அப்படின்னாக்கா
நீங்கள் ராமலிங்க அடிகளார் பற்றி கொடுத்துருப்பாங்க. ராமலிங்க அடியார் வந்து நமக்கு தமிழ்லையும் கவர் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8லையும் வந்து ரொம்ப ரொம்ப கவர் ஆகக்கூடியவர் வந்து ராமலிங்க அடிகள். இவரையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் அயோத்திதாசர். அயோத்திதாசர் அப்படின்னாக்கா நமக்கு தமிழில் 8th ஸ்டாண்டர்டில் வருவார். கரெக்டாக? ஸோ அயோத்திதாசர் வந்து கண்டிப்பாக நமக்கு யூனிட் 8லையும் கவர் ஆகிறாரு. இவரத்துலேருந்தும் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுசாக படிக்கிறவங்க தயவுசெய்து இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த இயர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் அயோத்திதாசர் அப்படின்னாக்கவே இந்த இயர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இயர்லாம் தயவுசெய்து படிச்சுட்டு போயிடுங்க. அவர் ஒரு இதழையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கரெக்டாக? ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த இயர் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இரட்டைமலை சீனிவாசன். ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசனும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களும் இந்த இயர் எல்லாம் பார்த்துட்டு போங்க. இந்த 1892 வந்து இவர் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு சபையை ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி அயோத்திதாசரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இயர் மட்டும் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற 3 பட்டங்களை கொடுத்துருப்பாங்க. இந்த இயரை பார்த்துட்டு போங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் நமக்கு இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மயிலை சின்னத்தம்பி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்றவர் ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1928. ஐ திங்க் இது லாஸ்ட் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கப்புறம் மா சிங்காரவேலர். ஓகேவா? மா சிங்காரவேலர் வந்து ரொம்ப முக்கியம். தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய சென்னை தொழிலாளர் சங்கத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணவங்களில் சிங்காரவேலர் அவர்களும் முதன்மையானவர். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா பெரியார் பார்த்துருக்கோம், அப்புறம் அறிஞர் அண்ணா பார்த்துருக்கோம், நீதி கட்சி பார்த்துருக்கோம், வைகுண்ட சுவாமிகள், அடிகளார், அது மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யூனிட் 8ல். யூனிட் 8 அப்படிங்கிறது நமக்கு 20 கொஷின்ஸ் ப்ளஸ் வரலாம். அதனால் நீங்கள் யூனிட் 8ல் இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.